அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கோவை இந்துஸ்தான் பாராமெடிக்கல் கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவி தற்கொலை செய்து கொண்டுள்ளார். விவரங்களுடன் தலைமைச் செய்தியாளர் குருசாமி இணைந்திருக்கிறார். குருசாமி, என்ன நடந்துள்ளது? கோவை நவேந்தியா பகுதியில் இந்துஸ்தான் மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. அதன் அருகிலேயே இந்துஸ்தான் ஹெல்த் சயின்ஸ் எனப்படக்கூடிய பாராமெடிக்கல் கல்லூரியும் செயல்பட்டு வருகிறது. இங்கு படிக்கக்கூடிய முதலாம் ஆண்டு மாணவி திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த அனுப்பிரியா என்பவர் நேற்று இரவு கல்லூரியின் மருத்துவமனையினுடைய 4வது மாடியிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டார். இதனையடுத்து அவரது உடல் தற்பொழுது கோவை அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது கல்லூரி மாணவ மாணவிகள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் தற்பொழுது அரசு மருத்துவமனை வளாகத்தில் குவிந்திருக்கிறார்கள். கல்லூரி மருத்துவமனையுடைய வளாகத்தில் அங்கிருந்த ஒரு அறையில் இருந்த பணம் 1500 ரூபாய் காணாமல் போனது என்பது குறித்த விசாரணையின் பொழுது அனுப்பிரியாவை தனியாக அழைத்து கல்லூரியினுடைய முதல்வர் மற்றும் ஆசிரியர்கள் மன அழுத்தம் கொடுத்ததாகவும் இதன் காரணமாக 4வது மாடியிலிருந்து மாணவி பிரித்து தற்கொலை செய்து கொண்டார் என கூறப்படுகிறது. தற்போது மாணவியரது மரணத்திற்கு காரணமான கல்லூரியினுடைய முதல்வர் மணிமொழி மற்றும் கல்லூரியினுடைய பேராசிரியர்கள் அனைவரும் விசாரணை நடத்த வேண்டும் என மாணவர்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது மாணவியின் பெற்றோரும் தற்பொழுது அரசு மருத்துவமனைக்கு வந்திருக்கக்கூடிய நிலையில் அவர்களும் கல்லூரி நிர்வாகம் கொடுத்த மன அழுத்தம் காரணமாகவே மாலையிலிருந்து தனக்கு கீழே குறித்து தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் எனவும் இது குறித்து புதிய விசாரணை நடத்தப்பட வேண்டும் எனவும் மாணவ மாணவியர் தரப்பிலும் வலியுறுத்தப்படுகிறது, பெற்றோர் தரப்பிலும் வலியுறுத்தப்படுகிறது. தற்பொழுது இந்த தற்கொலைக்கான காரணம் குறித்து பீளமேடு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த மாணவர்களது இந்த போராட்டம் காரணமாக அரசு மருத்துவமனை வளாகத்தில் ஒரு பரபரப்பான சூழல் நிலவுகிறது. குருசாமி, இது தொடர்பாக கல்லூரி நிர்வாகம் தரப்பிடம் கேட்க முடிந்ததா? அவர்கள் தரப்பில் என்ன கூறப்படுகிறது? கல்லூரி நிர்வாகம் தரப்பிலிருந்து இதுவரை தற்போது வரை விளக்கம் எதுவும் அளிக்கவில்லை. அதே வேளையில் தற்போது காவல்துறையினர் கல்லூரி நிர்வாகத்திடம் இது குறித்து விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். நேற்று இரவு 7 மணி அளவில் மாணவி மருத்துவமனையினுடைய மாடியிலிருந்து கீழே குதித்து தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். இதனையடுத்து ஒரு சில மணி நேரங்கள் கழித்து அவரது உடல் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அங்கு அதே கல்லூரியில் இருக்கக்கூடிய சக மாணவ மாணவர்கள் குற்றச்சாட்டு, மாணவி இறந்த பின்னரும் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக உடலை அந்த தனியார் மருத்துவமனையிலேயே வைத்திருந்ததாகவும் அதன் பின்னரே அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்ததாகவும் அதே வேளையில் மாணவி இறந்தது தெரிந்தும் இது குறித்து உரிய தகவல்களை பெற்றோருக்கு அளிக்கவில்லை எனவும் மருத்துவ படிப்பில் படிக்கக்கூடிய தங்களுக்கு அவர் உயிருடன் இருக்கிறாரா இறந்து விட்டாரா என்பது குறித்த புரிதல்களும் அது குறித்த பயிற்சிகளும் தங்களுக்கு இருக்கக்கூடிய நிலையில் தங்களிடமே மாணவி இறந்ததை மறைத்து அவர் உயிருடன் இருப்பதை போன்று காட்டி சிகிச்சை அளித்து வந்ததாகவும் உடன் படிக்கக்கூடிய சக மாணவ மாணவிகள் குற்றம் சாட்டுகிறார்கள். தற்பொழுது இது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி குருசாமி.